கொடுமைதான். உடற்பயிற்சி செய்கிறது இது ஒவ்வொருத்தருடைய நலன்கள். அது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார், சைக்கிள் மிதிவண்டிலாம் ஓட்டுறாருங்கிறது, அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேற கொள்கை நிலைப்பாடு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/4 நூற்றாண்டா இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது, இந்த வேடிக்கை நடக்குது. 2 லட்சம் முதலீடு கொண்டு வந்திருக்கோம். முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு, வெளிநாடுகளில் போய் நடக்குது. இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் இந்த இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு நான் சொல்கிறது காரணம் தான். இப்போ இவங்களும் இன்டர்நேஷ்னல் புரோக்கராக மாறிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்யவாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறது தவிர இதில் வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லி இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும். அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் எங்கேருந்து எடுத்து கொடுக்கும்? ஆகாயத்தில் இல்லை. சரி, யாரோட இடம்? விளைநிலம் தானே. தொழிற்சாலை தொடங்கிட்டு அது வளர்ச்சி. சரி, தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? நல்லா சாப்பிடலாம். எதை சாப்பிடலாம்? அது எங்கிருந்து வரும்? எந்த தொழிற்சாலை உங்கள் அரிசி பருப்பு உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? அது நிலத்துலேருந்து தானே வரணும். அதை எடுத்துட்டு தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்குது. நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். தடையற்ற மின்சாரம் கிடைக்குது. உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக 8 வழி 4 வழி சாலை இருக்குது. இது எல்லாம் கிடைக்குது. என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்க லாபத்தை எடுத்துகிட்டு போகிற முதலாளி வாழ்மா வளருவானா? சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற ஏன் நாடு வாழ்மா வளருமா? யாராவது சொல்லு. அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு, பொருளாதார மேதைகள் சொல்லு. அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துச்சு இங்கிலாந்துக்கு, அதை விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம். கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தான். அன்னைக்கு 400 ஆண்டு அடிமையாக இருந்துச்சு. இப்போ விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்வார்னா வான்னு கூட்டிகிட்டு வர்றது. ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த நாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் அடிமையாக்குறத தவிர வேற என்ன இந்த கொள்கையில் இருக்குது? 900 கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர். அந்த நேரத்தில் 908 கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார். பெனால்டி, ஒன்லி பெனால்டி 908 கோடின்னா அப்போ பணம் எவ்வளவு இருக்கு? முதலீடு இங்கே இருக்கு. நீங்க ஏன் அமெரிக்கா போனீங்கன்னு கேட்குறீங்க. உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்லை யார்கிட்ட இருக்கு? 10 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு. அந்த கருத்தை முதல்வர்னு சொல்றாரு. நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன். வார நேரம் 2 பேர் மேலே வழக்கு போடுங்க. என்ன எதுக்கு போய் சொல்றீங்க? 10 லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. 10 லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்திருக்கு. எந்த பக்கம் வந்திருக்கு? எந்த பக்கம் வந்திருக்கு? அவ்வளவு கோடி முதலீடு வருது. 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. எதுக்கு 3 ஆண்டுல 3 முறை மின் கட்டணம் உயருது? எதுக்கு உயருது? சொத்து வரியா உயருது. மின் கட்டணம் உயர்ந்தா மின் கட்டணம் தான் உயருதுன்னு இருப்பீங்களா? நெசவு, சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதுல. சொல்லுங்க. இப்ப நான் ஒரு மளிகை கடைக்கு போறேன், அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்துருக்கிறாரு, அந்த வாடகை உயருது, மின் கட்டணம் உயருது. அத்தியாவசிய பொருள்ல தானே அந்த விலை ஏறுது. தக்காளி 20 ரூபான்னா 30 ரூபா காரணம் என்ன? அவர் வாடகை கட்டணும், அவர் மின் கட்டணம் கட்டணும். இதெல்லாம் உயரும் போது அத்தியாவசிய பொருள் போய் ஏறுது. இந்த அடிப்படையை யோசிக்கணுமா இல்லையா? சும்மா முதலீடுன்னு வெளிநாடு சுற்றி பார்க்க போனேன், போயிட்டு வாங்க, யாரும் கேட்கல. அதுக்கு முதலீட்டையே ஒரு காரணமா சொல்றீங்க. இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை முறை துபாயில இருந்து கொண்டு வந்த முதலீடு எத்தனை? வெள்ளை அறிக்கை லண்டன்ல இருந்து வந்தது என்ன தம்பி? இன்னும் கோழி குண்டு அடிக்கிற பசங்க, பல்லாங்குழி விளையாடுற பசங்க, கிச்சு தாம்பாலாம் விளையாடுற பசங்கன்னே இந்த எல்லாரையும் நினைச்சிட்டு இருந்தா அப்படி தம்பி. உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்கான் தம்பி. அமெரிக்காவில் எப்படி இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி இருக்குது, ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது, ஆஸ்திரேலியா ஜப்பான்ல எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நீங்க இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி? சரி, அவர் ஐயா அங்கே சைக்கிள் ஓட்டுறாரு, பிள்ளை இங்கே கார் ஓட்டுறாரு, நாங்கள் தெருவில் நின்று கொசு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் சொல்றாங்க,
போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு வந்து அதிகமாயிடுச்சு, டெங்கு அதிகமாயிடுச்சு. அப்ப என்ன சொல்லுது? நல்ல வளர்ச்சி. போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சியா இருக்குல்ல. கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த உங்களோட திட்டம் இருக்காரு. எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? நீர் தேங்கி அழுக்காவது குப்பை எதனால குப்பையாகுது? அது பிளாஸ்டிக், நெகிழி. அதையும் தடை செய்ய முடியல. இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.